ஆழ்முனி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறேன். நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க இறக்கத்தாலே உங்க வாழ்க்கையில எல்லாம் இழந்துட்டீங்களா? ஆமா ஐயா. எல்லாரும் நம்பி மோசம் போயிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. நீங்களே ராஜா நீங்களே மந்திரி உங்க அறிவு கொண்டே முன்னுக்கு ஒரு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. ஆமா. இந்த 6 வருஷமா வாங்கின கட்ட குடும்பம் வட்டி கட்ட நகரட்டு மட்டும் இல்ல. கண்டிப்பா 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 ஐயா. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரோடு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து செய்தீங்க. ஆமா. நல்ல வருமானம் வந்தது. ஆமா. அந்த வருமானம் மொத்தம் போயிடுச்சு இப்போ. ஆமா. சும்மா ராஜா மாதிரி இருந்தீங்க. தொழிலே இல்ல. அதுல எல்லாம் போயிடுச்சு. அதாவது என்கிட்ட முன்னாடி வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்த்திருப்பேன். நான் முன்கூட்டி சொல்லிருப்பேன். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டி சொல்லிருப்பேன். ஆனா நீங்க இன்னி வரையில கேட்கல. நீங்களே ராஜா நீங்களே மந்திரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு 30-38 லட்சம் ரூபாய் கடை இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் சொல்றது உண்மையா பையா? ஆமா உண்மை உண்மை உண்மை. அதே மாதிரி வந்து போனா நீங்க வந்து ஒரு ரைஸ் புல்லிங் இந்த மாதிரி புதையல் தர ரைஸ் புல்லிங் இந்த மாதிரி புதையல் மாதிரி நம்பினீங்களா? ஆமா ஆமா. உங்க வீட்டுல ஏதோ கடகுன்னு ஓடுற மாதிரியும் ஒரு புதையல் இருக்க மாதிரியும் ஒரு எண்ணம் வந்துதா? ஆமா. அதுக்காக பல லட்சம் செலவு பண்ணீங்க. ஆமா. நீங்க பார்க்காத ஜோசிக்கிட்ட செய்யற பரிகாரம் கிடையாது. ஆமா. பல ஜோசிக்கிட்ட ஏமாந்துட்டீங்க பல லட்சம். ஆமா. வந்து உங்க ஊர்ல கூட ஒரு கும்பாஷம் பண்ணி மேக்லூரா நீங்க? நான் வேற நத்தம் ஐயா. மேக்லூர்ல ஒரு கோயில் கும்பாஷம் பண்ண சொன்னாரா? சொன்னார். உங்க சுத்துப்பட்டுல பல கோயில் கும்பாஷம் பண்ணிருக்கேன். மங்களம் சிவன் கோயில் சத்தியமங்கலம் பண்ணிருக்கேன். செம்மேடு பண்ணிருக்கேன். அது விஸ்வரெட்டிப்பாளையம் பண்ணிருக்கேன். அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திலே அபய மண்டபம் அடியநாமலை அபய மண்டபம் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து போனா கோபுரத்தில் விநாயகர்கள் பண்ணிருக்கேன். அதாவது சுத்துப்பட்டு 3500 கோயில் கும்பாஷம் பண்ண கேள்விப்பட்டீங்களா இல்லையா? பட்டிருக்கிறேன் ஐயா. கௌதமி சொல்லி இருக்குது. சொல்லிக்கங்களா? அக்கம் பக்கம் சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமா. அதாவது இனியாக வெற்றி பெறணும், கடன் தீரணும், வட்டி கட்ட முடியல, ஆமா, நகரிட்ட முட்ட முடியல. ஆமா. இன்னைக்கு பிரச்சனை நாளைக்கு பிரச்சனை இதுவரையும் தீரல. இந்த நிலைமை மாறணும். 4 பேர் சத்தா வாழ்ந்து காட்டணும். சொல்லுங்கய்யா. கண்டிப்பா. நீங்க மூட நம்பிக்கையிலே கவனம் செலுத்திட்டீங்க. இதை பண்ணா அதை பண்ணலாம், குறுகோயில சம்பாதிச்சலாம், குறுகோயில முன்னுக்குதலாம் அப்படி என்னதான் போச்சே தவிர எங்க உண்மையான ஜோசியை நீங்க பாக்கல. இல்ல போலியான ஜோசியை தான் பார்த்து ஏமாந்துட்டீங்க. ஐயா நல்லா கவனிங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து எப்ப ஏர்டெல்ல உருவாச்சோ அன்னில இருந்து அதே நம்பர் தான் என் நம்பர் பாருங்க. அதாவது நல்லா கேட்டுங்க. நான் சொன்ன நம்பர் மட்டும் உன்னிப்பா கேட்டுங்க. இந்த 9841294932 இதுவரையில ஏர்டெல் ஆரம்பிச்ச அன்னையிலிருந்து இன்னி வரல என் நம்பர் 94441684 அன்னையிலிருந்து இன்னி வரல என் நம்பர் தான். இது வந்து மாறவே மாறாது. நல்ல வந்து என் நம்பர் அப்படியே தான் இருக்கும். நாங்கெல்லாம் வந்து எங்களை பார்த்து பார்க்கலாம், சட்டை பிடிச்சி கேட்கலாம். ஐயா இது மாதிரி பண்டிகையில கேட்கலாம். நான் ஒரு அரசு ஊழியர், முன்னாள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். என் பையன் அட்வொகேட், என் பையன் டாக்டர் MBBS MD ரேடியாலஜி. ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறவன். நான் வந்து இது மாதிரிலாம் ஏமாத்த மாட்டேன். இந்த மூட நம்பிக்கையை ஊக்குவிக்க மாட்டேன். நல்ல வழிதான் படுத்துருவேன் எல்லாரையும். ஜோதிடம் இந்த திசா புத்தி பிரச்சனை கொடுக்கும். என்ன ராஜி டிவில பாத்துக்கலாம், விஜய் டிவில பாத்துக்கலாம், பல தொலைக்காட்சியில பாத்துக்கலாம். அதாவது இதுவரை எந்த ஜோசி இதுவரை கோயில் கட்டி கும்பாஷம் பண்ணீங்க சொல்லுங்க பாலாம். ஏன்னா பண்ணிடுவா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. உங்க ஊர்லயே பல கோயில் கும்பாஷம் பண்ண சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்போ நான் கொடுக்குற ஜோசியர் வாங்குற ஜோசி கிடையாது. கண்டிப்பா என்ன வந்து பாருங்க. ஒரு மிகப்பெரிய இந்த வறுமையை ஒழிச்சு தூளாக்கி நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி 4 பேர் மதிக்கிற மாதிரி படித்த போதுமா? சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஓகே.